ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா கிட்ட இவ்வளோ நாம் சந்தோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம், இந்த சுகம்லாம் அந்த வீட்டில் இருந்தால் கிடைக்குமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தால் எல்லாத்தையும் நான் மட்டும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டதுனால செந்தில் இனி வந்து நானும் உன் கூட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அவருக்கு என்ன ஒரு வேலை சொன்னதை செஞ்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. செந்தில் நாளையிலேருந்து நான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ ஒரு வேலை செஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவர் செஞ்சாலும் செய்யலாம், அந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவர் இதெல்லாத்தையும் பண்ணார்லேயும் பண்ணுவார் போல இருக்கே அப்படின்னு மீனா நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா நினச்ச மாதிரி மறுநாள் காலையில் நம்ம செந்தில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை போய் பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டு காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. மீனா அப்போ தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டே வராங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. ஒரு வேளை நேற்று நம்மக்கிட்ட விட்ட சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன மீனா அப்படி பார்க்குற, தோ எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு, நீ காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறியா, அடுத்து என்ன பண்ணணும், நீ தோசை ஊற்ற போகிற, அதுக்கு நான் சாம்பார் சட்னிக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே, சரி ஓகே, நீ எனக்கு காஃபி போட்டுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெங்காயம் பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் காய்கறி எல்லாத்தையுமே செந்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ மீனாவுக்கு அங்கே குக்கரில் பருப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த செந்தில் கட் பண்ணி கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சமைச்சா மட்டும் போதும், அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம செந்திலுமே இருந்துக்கிட்டு நம்ம நினச்ச மாதிரி இவர் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு மீனாவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஸோ காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க மீனா. ஸோ வந்து செந்தில் அது குடிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அதுக்கு கூட தொட்டுக்க பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா அப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது, சீக்கிரமாக சமைச்சு எடுத்துகிட்டு நம்ம லஞ்சுக்கும் சாப்பிட்டுட்டு இது கட்டிக்கிட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து செந்தில் வந்து அதுக்குள்ளேயே வந்து வீடெல்லாம் வந்து கூட்டிகிட்டு அவரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறாரு. மீனா சரியா போச்சா டைமே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லைங்களேங்க, நான் கூட சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறீங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன், செஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செந்தில் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், நீ என்கிட்ட பணிவாக சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பேன், ஆனால் நீ கோட்ரஸ்க்கு வந்ததுலேருந்தே இங்கே ஏண்டா இருக்கோம் வேண்டா வெறுப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன், அந்த கோபத்தினால நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், இனி அப்படி கிடையாது, நம்ம 2 பேரும் நம்ம நினச்ச மாதிரி இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போது மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கூட்டு ஃபேமிலியில் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்ச மீனா இப்போ இவர் கூட இருக்கிறதும் சந்தோஷம் தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் மூமெண்ட் அப்பப்போ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை யோசிச்சு செந்தில்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க உங்கள் கூட தனியாக இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் என்னோட ஆசை கிடையாதுங்க, அதாவது கூட்டு ஃபேமிலியோட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சது என்னமோ உண்மைதான், ஆனால் உங்கள் கூட இப்படி இருக்கிறதும் ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து இங்கே நம்ம கோட்ரஸில் சந்தோஷமாக சேர்ந்து இருக்கலாம், ஆனால் ஒன்றுங்க, எனக்கு எப்பப்போ நம்ம அத்தை வீட்டை போய் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் அங்கே போயிட்டு வந்துடலாங்க, அவங்க இல்லாமையும் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமையும் என்னால் இருக்க முடியாதுங்க, 2 சைடும் மாட்டிக்கிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக தனியாக தவிச்சிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் எப்படியோ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதே மாதிரி சிக்கனமாக எப்படி செலவு பண்ணணும் அதை சிக்கனமாக செலவு பண்ணி இந்த நம்ம தனியாக வந்திருக்கிற இந்த வீட்டு சூழ்நிலையெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே செந்திலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி மீனா இதுக்கு குவார்ட்டர்ஸ்க்கு வந்து இப்போ சந்தோஷமாக நம்ம கூட இருக்கா, நம்ம நினச்சதுக்கெல்லாம் இப்போ தலையாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம செந்திலும் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இவங்களோட லைஃப் இப்போது செந்தில் நினச்ச மாதிரி சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமதி வந்து பழனி இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது சரவணன்னு இருக்காரு. டே சரவணா எங்கடா உன் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சரவணனை பார்த்து கேட்கவும் பாண்டியன் பழனியை வந்து கேட்டுறாங்க. கோமதி பார்க்குறாங்க வந்துட்டு என்னாச்சு ஏன் எல்லாரும் என்ன புதுசாக பார்க்குறீங்க கடைக்கு கிளம்புறதுக்கு நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க பழனி எங்க அதை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுறாங்க. பழனி இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் கோவம் வந்து சாப்பாட்டிலேருந்து கை கழுவிடுறாங்க. ஏங்க இப்போ என்னங்க சொல்லிட்டேன் அவன் இருக்கிற ஞாபகத்தில் சொல்லிட்டேன் அதுக்காக சாப்பிடாம போவீங்களா அப்படின்னு. ஏண்டி அவன் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பச்சை துரோகத்தை பண்ணதுக்கப்புறமும் உன் தம்பிக்காரன் உன் மனசில் இன்னும் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை பார்த்து பாண்டியன் கோவத்தோடு கேட்குறாரு. அப்போது நம்ம சரவணன் இருந்துக்கிட்ட அப்பா எதுக்குப்பா அம்மா கிட்ட கோவப்படுறீங்க மாமா இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்தாருல்ல அந்த ஞாபகத்தில் அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்காக ஏன்பா அம்மா கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கேட்குறாரு. நீ பேசாத வாயை முட்டிட்டுடா அவன் எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டுக்காக பண்ணியிருக்கான். அப்போது எல்லாரும் முன்னாடியும் அவன் தம்பிக்காரனை திட்டுற மாதிரி திட்டி வெளியில் அனுப்பிட்டு இப்போது தம்பிக்காரன் மேலே பாசம் மனசுக்குள்ள அப்படியே பொங்கி வலியுது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் பழனி இல்லையா கடைக்கு போகிறதுக்கு வரலையா அப்படின்னு இருக்கிற ஞாபகத்தில் சரவணன் கிட்ட கேட்டுட்டேன் அதில் என்ன தப்பு இருக்குது. ஏன் என் தம்பி மேலே எனக்கு பாசம் இருக்காதா அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டாதான் இல்லைன்னு சொல்லலை அவன் மேலே எனக்கு கோபம் இருக்குதான் அதுக்காக நான் அவன் மேலே எல்லாத்தையும் அவன் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டேன் அவன்கிட்ட ஏதோ கொஞ்சம் குழாவிக்கிட்டு உறவாடிட்டு இருக்க மாதிரி இப்போ கோவப்பட்டு பேசுகிறீங்க. இப்போ எதுக்குங்க என்கிட்ட கோவப்படுறீங்க ஏன் அவன் மேலே பாசம் இருக்கக்கூடாதா இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தவன் இன்னைக்கு ஒரு நாள் இல்லை அப்படின்னா ஒரே நாளில் சட்டனை எல்லாத்தையும் எப்படி மாற்றிக்க முடியும். இப்போ என்ன கேட்டுட்டான்னு கோவப்பட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி பேசவும் என்னடிவ கூட பேசிட்டு இருக்க ஓங்கி ஒன்று விட்டான்னு வச்சுக்கோ அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு பழனி மேலே இருக்கிற கோவத்தில் கோமதியை திட்ட போகிறாங்க. ஸோ அடிக்க போகிறாங்க. அப்போ சரவணன் வந்துட்டு அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் பாண்டியன் அமைதியாச்சும் நிம்மதியாக அந்த வீட்டில் சாப்பிடக்கூட முடியல எல்லாரும் ஒரே மாதிரி தானா ஏன்னா அவன் கூட பிறந்த பருப்பு தானே நீயும் எல்லாரோடைய உடம்புலையும் ஒரே ரத்தம் தானே ஓடும் எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ அப்போ கோமதி இருந்துக்கிட்டு நில்லுங்க ஒரு நிமிஷம் என்னங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க என் அண்ணனுங்களை மாதிரி என் தம்பியை மாதிரி நானும் உங்களுக்கு துரோகம் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் ஆமாடி பெண்ணு என்ன எனக்கு இப்போ எதிரியாக இருக்கிறவன் எனக்கு துரோகம் பண்ணவனை நீ தம்பின்னு வாயினாரையே கூப்பிட்டுட்டு அவன் மேலே பாசமாக இருந்தால் நான் அப்படி தானே பேசுவேன் அதுக்கு என்னடி அர்த்தம் அப்போ உன் தம்பிக்காரன் தானே உனக்கும் முக்கியமான அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் இங்கே கோமதிக்கு கோவம் வருது இதுங்க பாருங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவன் இருக்கிற ஞாபகத்தில் மறந்தே அப்படி கூப்பிட்டுட்டேன் அதுக்காக இப்போ எதுக்குங்க என்கிட்ட சண்டை போட்டு வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க அவங்க பண்ண துரோகத்துக்கெல்லாம் நானும் அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறேன்னு பேசுறதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு அப்பா இதுக்கு இப்போ எதுக்குப்பா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க விடுங்கப்பா நீங்கள் கடைக்கு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவும் அதுக்கப்புறம் பாண்டியன் அங்கேருந்து கிளம்பி கோவத்தோடு போயிடுறாரு. ஸோ இப்போ சரவணன் கிட்ட நம்ம கோமதி இருந்துக்கிட்டு என்னடா உன் அப்பா கிட்ட ஓவராக பேசிக்கிட்டே போகிறாரு இப்போ நான் என்னடா தப்பாக கேட்டுட்டேன் நானும் அவருக்கு ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறாரு அவர் உங்கள் எல்லாரையும் வளர்த்துக்கிட்டு நான் தனியாக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவர் கடையை நடத்தி உங்கள் எல்லாரையும் எப்படியெல்லாம் வளர்த்தாரு எல்லாமும் தெரிஞ்சு இவரே எப்படியெல்லாம் பேசலாமாடா அப்படின்னுமா ஏதோ அப்போ கோவத்தில் மாமா அப்படி பண்ண கோவத்தில் பேசிட்டாருமா விடுமா நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு இல்லைடா எனக்கு என்ன யார் தான் இருக்காங்க என் புருஷன் என் பிள்ளைங்க தான் உலகம் அப்படின்னு இருந்தேன் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி சொந்த பந்தம் யாரும் இல்லைனாலும் என் குடும்பம் போதும் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இப்போது என் கட்டின புருஷனே என்னை இப்படி கேட்கும்போது எனக்கு இதை நினைக்கும் போது ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்குதுரா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவும் சரண் வந்துக்கிட்டு என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரண் வந்துட்டு பேசுகிறாரு பின்னடா அப்படின்னு சொல்லிட்டு மா இதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ராஜியும் கதிரும் வராங்க. அப்போது கதிர்கிட்ட சரவணன் சொல்கிறாரு டே நீ ட்ராவல்ஸ்க்கு போறியா அப்படின்னா ராஜியா அம்மா கூடவே இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. ஏன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கோவத்தில் இருக்காங்க. என்னாச்சத்தா அப்படின்னு ராஜி வந்து கேட்குறாங்க. என்னாச்சுண்ணே அம்மா கோவமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கு என்ன வீட்டில் இருக்க தெரியாதா என்ன எனக்கு காவலுக்கு ஆள் வச்சுட்டு போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும் அப்போ தான் என்னாச்சத்தா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு கிச்சனுக்குள்ளே அவங்க கோவப்பட்டுக்கிட்டு போயிடுறாங்க. பாண்டியன் அப்படி பேசினதுனால கோவமும் இருக்குது அவங்களுடைய மனசில் நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு வருத்தமும் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரவணன் வந்து நடந்த விஷயங்கள நம்ம
ராஜுகிட்டேயும் கதிர்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரியே அம்மாவை நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க, அம்மா இப்படி தான் பேசுகிறாங்க, அப்பா கோவப்பட்டு பேசிட்டு போயிட்டாரு, அதனால் நீங்கள் அம்மா கூடவே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி சரவணனும் கிளம்பி போயிடுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அத்தை விடுங்க அத்தை, எதுக்கு அத்தை இப்போ மாமா கிட்ட கோவப்பட்டு சண்டை போகிறீங்க அப்படின்னு. என்னம்மா நான் தான் உன் மாமா கிட்ட சண்டை போடுறேன்னா உன் மாமா என்கிட்ட சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியுமே கோவப்பட்டுக்கிட்டு ராஜி அம்மா அப்படி தான் பேசுவாங்க, கோவம் தனியாக வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவாங்க, நீ அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டுக்காத, அம்மாவை பார்த்துக்கோ, நான் ட்ராவல்ஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கதிர் அப்படின்னு சொன்ன உடனே டேய் அங்கே சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு போடா, ஏம்மா அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சாப்பிடாமே போவியா எல்லாரும் அப்போ, அதாவது நான் எதுக்கு இப்போ சாப்பாடு ஆக்கி வைக்கிறேன், எல்லாரும் இப்படி வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் எதுக்கு இதை சமைக்கணும், சமைக்காமே இருந்தால் எனக்கு வேலை அமைச்சாச்சுல, அவங்களுக்காக மெனக்கெட்டு நான் காலையிலேருந்து சமைச்சு வைப்பேன், யாருமே சாப்பிடாம கோவத்தில் அப்படியே எந்திரிச்சு போயிட்டா வேணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யார் நான் ஒருத்தையே உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசுவோம். அம்மா நான் சாப்பிட்டே போயிடுறேம்மா, நீ தயவு செஞ்சு இப்படி பேசாதம்மா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு ராஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ராஜீவ் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு ஏன் அத்தை இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு. அம்மாவுடைய கோவம் தான், அப்படிதான் உனக்கு தெரியாதா, எல்லாம் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான், அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. நைட்டு பாரு அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் எப்படி பேசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு அங்கிருந்து டிராவல்ஸ்க்கு கிளம்பி போறாரு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ராஜீவுமே அவங்களோட அத்தை கூட ஒரு துணையா இருக்காங்க, சமைக்கிறது கிச்சன் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு. என்னம்மா உன் புருஷன் சொல்லிட்டு போயிட்டான்னு என் பின்னாடியே நீ சுத்திட்டு இருக்காத, நீ போய் எக்ஸாமுக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தா அப்படின்னு ராஜி வந்து புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஹால்லே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய அத்தையை நோட் பண்ணிக்கிட்டே. ஸோ வந்து அவங்களையும் கண்காணிச்ச மாதிரி ஆகும், நம்ம எக்ஸாமுக்கும் படித்த மாதிரி ஆகும் அப்படின்னு ராஜி படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரணன் வந்துட்டு கடைக்கு போனதுக்கப்புறமா ஏன்ப்பா அம்மா கிட்ட கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா சரவணா, கடையாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அமைதியாக டெலிவரி இருக்குது போய் நீ அதை பார்க்குறியா, அந்த நம்பிக்கை துரோகி பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது, எப்படிடா நானே அதை மறக்கிறதுன்னு இருக்கிறப்போ இவன் என்னடானா அவனை பற்றி ஞாபகப்படுத்துகிறா, கோவம் வருமா வராது அப்படின்னு. பா இருந்தாலே அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசிருக்கலாம்ல, அம்மா பாருங்கப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. யாரு அவளாடா வருத்தப்பட்டா, அவள் தம்பிக்காரன் அவன் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு உடனே என்கிட்ட சண்டைக்கு தாண்டா நின்றா, அவ எங்கடா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சரவணன் இருந்துக்கிட்டு நம்ம கதிர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, அம்மா கிட்ட நீங்கள் கோவப்பட்டு திட்டிட்டீங்க அப்படின்ற வருத்தத்தில் அம்மா அப்படி பேசிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு நைட்டுக்கு போங்க, அம்மா எப்படி உங்களை வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு எப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்றத மட்டும் பாருங்கப்பா, அம்மா கோவம்லாம் கொஞ்சம் நேரம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு டெலிவரி இருக்குது நீ போய் அந்த பாருடான்னு சொன்ன அப்படின்னு உடனே சரவணன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல்ஸ்க்கு போயிட்டு நம்ம கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உட்காந்து ராஜி வந்துட்டு கதிர்காக குமாரவேல் கிட்ட சண்டைக்கு போன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவளுக்கு தகுந்த படிப்புக்கு தான் படிச்சுட்டு இருக்கா, அவள் போலீஸ் ஆகணும் அப்படின்றது அவளுடைய உடம்புலேயே ஊறி போயிருக்கு போல இருக்கு. அதாவது இவ்வளோ கோவப்பட்டு ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே இவ்வளோ கோவப்பட்டு சண்டைக்கு போகலாம், அப்போது அதுக்கு தகுதியானவ தான் போலீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து அவள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பா, போலீஸ் ஆகிற தகுதி அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினச்சிட்டு இருக்காங்க. எப்பாடப்பட்டாச்சு அவளுடைய கனவை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நினச்சிட்டு இருக்காங்க. அவளுடைய பிறந்த வீட்டை விட்டு ஓடி வந்து இப்படி நம்மளோட லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நின்றுப்போ நாம் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம், இங்கே வந்து அவளுக்கு அந்த குறையே இல்லாமல் என்னையும் பிடிச்சி நம்ம வீட்டையும் பிடிச்சி அவளுக்கு பிடிச்ச வேலையும் அவள் செஞ்சு அவங்களுடைய பிறந்த வீட்டு கவலை வந்து அவளுக்கு ஞாபகம் வராத அளவுக்கு அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கதிர் வந்து ராஜோட கனவுக்காக அவ்வளோ வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் வந்துட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ராஜு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு நம்ம கதிர் வந்துட்டு. ஸோ வந்து இங்கே ராஜு உட்காந்து அதுக்காக சின்சியராக இந்த பக்கம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மீனாவும் சேர்த்துலாம் ஆஃபீஸ்க்கு போய் முடிச்சதுக்கப்புறமா நேராக வந்து இங்கே வராங்க. அதாவது பிரச்சனை நடந்துச்சு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இட்டு வராங்க. வீட்டுக்கு போகும்போது அப்போ கோமதி வராங்க. வாமாரா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்ன பண்ணுறீங்க அத்தா அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் காஃபி போட்டுட்டுமா அப்படின்னு. சரிம்மா சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா எனக்கு கூடம்மா அப்படின்னு நம்ம
செந்தில் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே கோமதிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. உட்காந்து 2 பேரும் குடிக்கிறாம்மா. அம்மா காஃபி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கோமதி மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நாளாக எதுக்குடா எங்கள் மேலே எல்லார் மேலேயும் கோவப்பட்டுட்டு மீனாவை கூட்டிகிட்டு தனியாக போனேன், பேசாமல் நீ இங்கே வந்துடலாம்ல, நீ இல்லாமல் இந்த வீடு வீடாகவே இல்லைடா, என்னதான் அவர் உன்னை எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருந்தாலும் நான் உனக்காக அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தாண்டா இந்த வீடு வீடு மாதிரி இருக்குது, நீ இல்லாமல் இந்த வீடு மாதிரியே இல்லை அப்படின்னு. அம்மா அப்போது நான் அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, நீ இல்லாமல் இருக்க முடியலன்னு தானே சொல்கிறான். இந்த அம்மாவை புரிஞ்சிக்காம ஏன்டா நீயும் இப்படி பேசுகிற அப்படின்னு. என்னம்மா நீயுமா, என்னத்த என்னாச்சு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, மகமாவுக்கும் அத்தைக்கும் ஒரு காலையில் ஒரு சின்ன பஞ்சாயத்து, வேற ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு நம்ம ராஜு சொன்ன உடனே, என்னம்மா நான் அதாவது நாங்கள் யாரும் இல்லை அப்படின்னு உடனே அடுத்து உங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரா? முதல்ல என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அப்புறம் நம்ம பழனி மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, இப்போ உங்ககிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைம்மா நாங்கள் இப்போ தான் இந்த வீட்டில் எல்லாமே செட்டில் ஆகி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், கொஞ்ச நாள் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டுருக்காரு. ஆமாம் அத்தை விடுங்க, கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கிறோமே அவர் ஆசைப்படி, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி இவர் இங்கே திரும்ப வந்துடுவார் அப்படின்னு தான் நம்ம மீனா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதாவது அப்போது வந்து அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக, கோமதி சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு மீனா தான் அங்கே செந்தில் கூட இப்போ சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ வந்து இவங்க காஃபி குடிச்சிட்டு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு மீனா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ரெடியாக நிற்கிறாங்க. என்னங்க ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தானே அத்தை வீட்டுக்கு போய் டயர்டாக வந்தோம், உங்களுக்கு களைப்பே இல்லையா, அடுத்து என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு. மீனா அடுத்து நைட்டுக்கு சமைக்கணும், இன்னும் வேலையெல்லாம் இருக்குல்ல, இதோ நம்ம காலையில் குளிச்சுட்டு போனது இப்போ போட்டுட்டு வந்தது இந்த யூனிஃபார்ம், அதாவது இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கையிலே துவைக்கலாமா, நீ துவைச்சு கொடுப்பியா நான் அழைச்சி காய போடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸாக வந்து 2 பேரும் அழைச்சி காய போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே மீனாவுடைய அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இரு மீனா நான் பார்க்குறேன் அப்படின்னு செந்தில் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. மாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ள ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு. ஆமாம் மாமா இருக்காதா பின்ன, உங்கள் பொண்ணு கோட்ரஸ்க்கு வந்தது இவ்வளோ நாள்லையே இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கா மீனா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து துணி துவைச்சிட்ருக்கோம் மாமா அப்படின்னு. என்ன மாப்பிள்ள கையில் துவைச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, அதுக்கு தான் அப்போவே ஒரு சில பொருளெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னோம், நான் வேணா வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கட்டுமா மாமா அப்படின்னு. மாமா நானும் இவ்வளவும் இப்போ தான் 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து துவைக்கிற லெவலுக்கு வந்திருக்கோம், நீங்கள் இதுக்கு எடுத்து விட்டுறாதீங்க, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலையும் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டே பண்ணுங்க மாமா, இனி நான் எதுவுமே வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஏன்னா மாப்பிள்ள மீனாவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா, அந்த அளவுக்கு உங்களை மாற்றிட்டாளா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க அப்பா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மாப்பிள்ள என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. அதுவா மாமா காஃபி தான் குடித்தோம், நைட்டுக்கு தான் சிக்கனும் இட்லியும் செய்யலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரிங்க மாப்பிள்ள நீங்கள் ஓகே தானே அப்படின்னு. மாமா நான் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மீனா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, நாங்கள் எங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அப்படியா மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம், சரி நீங்கள் 2 பேரும் பாருங்கள், நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னங்க சொல்கிறாங்க மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அம்மா கேட்ட உடனே, மீனாவுடைய அம்மா கேட்ட உடனே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. எப்படியோ மீனா ஒரு வழியாக மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டாலே, இப்போவாச்சும் புத்தி வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்க வேண்டிய சீர்வரிசை மீனாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து மீனாவுடைய அப்பா வந்துட்டு. ஸோ இங்கே வந்து மீனாவும் செந்திலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.